Hi everyone, welcome to RKMS channel. If you like my videos, please like, comment, share and subscribe to my channel and click bell icon below to get my videos as notification. Hi students, welcome to RKMS channel. இதில் பார்த்தீங்கன்னா 10th class மேத்ஸோட பப்ளிக் எக்ஸாம் 2024க்கு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ் மெட்டீரியல் ஓகேங்களா. எல்லாமே 2 மார்க் கொஷின்ஸ் தான். ஃபஸ்ட்டில் எல்லா லெசனுக்கான 2 மார்க்ன்றது இருக்குது. இதில் இருக்க 2 மார்க்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணல போதும். ஆல்மோஸ்ட் ஆல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் யார் எது சென்டம் எடுக்கணும்னு பார்க்கணும், அவங்களுக்கு இதோட சேர்த்து கூட இன்னும் அதிகமாக கூட பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ ப்ரீஃப் ஆல்ரெடி 5 மார்க்ஸ் மெட்டீரியலும் அப்லோட் பண்ணியிருந்தேன். 5 மார்க் இம்பார்ட்டன்ட் மெட்டீரியலும் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம்க்கு வந்து ஜனவரிலேயே அப்லோட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ப்ரெசன்டேஷன் டிப்ஸ் அண்டு ப்ரிப்பரேஷன் டிப்ஸு, ப்ளூ பிரிண்ட்டு, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, ஸோ மோஸ்ட்டாக எது வரலாம், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸு, ஈச் லெசனில் டாப் 10 கொஷின்ஸ், டாப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பாருங்கள். எவ்ரி வீடியோட லிங்க்கில் நான் அந்த இது கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்க்குறது வந்து இம்பார்ட்டண்ட் 2 மார்க் மெட்டீரியல் ஓகேங்களா. ஸோ தமிழ் மீடியமில் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் ஆல்ரெடி நான் எழுதுனது ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதுலேயும் அப்லோட் கொடுத்துருக்கேன், பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபஸ்ட் லெசனோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். இதெல்லாமே பாருங்கள். இதில் இருக்கிற இந்த மெட்டீரியல் இருக்கிற 2 மார்க்ஸ் பார்த்தால கண்டிப்பாக எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். டோட்டல் 33 பேஜஸ் இருக்குது. ஸோ ப்ரீஃபாக காட்டுறேன். இதோட பிடிஎஃப் லிங்க்ன்றது வேணுன்றவங்க இதோட பிடிஎஃப் லிங்க்ன்றது டிஸ்கிரிப்ஷனில் பாட்டமில் இருக்குது, அது யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சாப்டர். ஸோ ஃபஸ்ட் சாப்டர் ஓவர், செகண்ட் சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதெல்லாமே. இங்கே கொடுத்துருக்குது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், அதனால் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி சில கொஷின் பேப்பர் நீங்கள் எழுதிருப்பீங்க இல்லையா ஸ்கூல் லெவலில், அந்த கொஷின் பேப்பர் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் எல்லாம் அதில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது பேஸ் பண்ணி அது ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை, கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேர்ட் சாப்டரோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் இதெல்லாம் தேர்ட் சாப்டர் இது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அணிகள்ன்றது வரும். இதெல்லாமே தேர்ட் சாப்டர். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஆல்ஃபா பீட்டா அதெல்லாம். நெக்ஸ்ட் அணிகள் மேட்ரிக்ஸ் இருக்குது இல்லையா, அதோட 2 மார்க் கொஷின்ஸ். ஸோ வேணுன்னா ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் எழுதின மெட்டீரியலும் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்னா அதுவும் திருப்பி அப்லோட் பண்ணுறேன். நான் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு தான் எழுதியிருக்காது. நீங்கள் டாப் இருக்கணும். இதெல்லாம் யூஸ்ஃபுல் தான் உங்களுக்கு, பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே அணிகளுக்கு சம்மந்தப்பட்ட 2 மார்க் கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வடிவியல். ஸோ ஜியாமெட்ரியில் இருக்கிற 2 மார்க் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட். இந்த மெட்டீரியல் இருக்கிற 2 மார்க்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன இருக்குன்ட்டு. நான் ப்ரீஃபாக தான் காட்டுறேன். ஸோ தேர்ட் சாப்டர், 5th சாப்டரில் இருக்குது. 5th சாப்டர், 6th சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி, முக்கோணவியல், அதுலேயும் இதெல்லாமே முக்கோணவியல் சம்மந்தப்பட்ட 2 மார்க்ஸ். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மென்சுரேஷன், அளவியல், அதில் இருக்கிற 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது வரும். ஸோ இதெல்லாம் அங்கேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, புள்ளியலும் நிகழ்தகவும் வரும். அதில் இருக்க இந்த மெயினாக வீச்சுக்கேளு அது சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து நிகழ்தகவுன்றது நிகழ்தகவு அதுக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே யூஸ்ஃபுல் தான். இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ.